ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியானது. யூஸ்வலாக கருவேப்பிலலாம் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த சட்னியில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இல்லை லேடிஸ் பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கணும். மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் வந்து கருவேப்பிலை ரொம்ப நல்லது. அதுக்காகவாச்சும் இந்த கருவேப்பிலை கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அந்த சட்னியை இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பிடி உளுத்தம்பருப்பு, ஒரு பிடி கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 இன்ச்சு இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணியிருக்கேன். 6லேருந்து ஒரு 7 பல் பெரிய சைஸ் பூண்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். வதங்கினதுக்கப்புறமா 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கும். அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா நீளமாக அரிஞ்சு அதை போட்டு அதையும் வதக்க தான் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்கூட மேட்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன்ற ஒதுக்குற பிள்ளைங்களுக்கும் நல்லா நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். கருவேப்பிலை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அயன் கண்டென்ட் இருக்குது. இப்போ முடி கொட்டுது அப்படின்றவங்கெல்லாம் கூட நிறைய சாப்பிட்லாம். இல்லை பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, இல்லை அது கரெக்டாக ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கூட இந்த சட்னி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி போடுறதுனால ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். சாப்பிடவே நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். இது புதினா சட்னி போல் அது ஒரு இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நல்லாயிருக்கும். இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்டியாகவும் இருக்கும். இது கருவேப்பிலை கொத்தமல்லி ஒதுக்குறவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். அவங்க உடம்புக்குள்ளே சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். யூஸ்வலாக கொத்தமல்லி போட்டாலும் கருவேப்பிலை போட்டாலும் எடுத்து வச்சுருவாங்க. அதை நம்ம கிரைண்ட் பண்ணி கொடுக்குறதுனால உள்ளே எப்படி இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அதை நல்லா பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் வதக்கிடணும். வெங்காயத்துக்கு அப்புறம் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை, அந்த ஒரு இது வந்து ஒரு 10 இனுக்கு வரும். அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி ஒரு கட்டு, சின்ன கட்டு, ஒரு 10 ரூபா கட்டு, அந்த கட்டு கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி போட்டு வச்சு வதக்குறேன். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம். அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி தாளித்தோம்னா இந்த சட்னி தயார். சுட சுட இட்லி, மென்மையான இட்லிக்கும் மொறுமொறுன்னு தோசைக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தாளிப்பு கொடுக்குறேன். இதுக்கு நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு ரெடி ஆகிடுச்சு சட்னி. அவ்வளோதான், தாளிப்பு கொடுத்தா நாங்கள் சாப்பிட போகிறோம்.